Rahmatullahi wa barakatuh. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar walillahil hamd. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வையகத்தை படைத்து அதற்கு மத்தியில் வானத்தையும் பூமியையும் படைத்து அதற்கு மத்தியில் கோடான கோடி படைப்புகளை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் இறைவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், அவனால் இவ்வையகம் இருண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒளியூட்டுவதற்காக வேண்டி மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்ட நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா சையீதுல் கௌனேன் ஹாத்தமுன் நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை அடியோடொட்டி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரும் வரை அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அத்தகைய முஸ்லிமான முஃமினா ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு நாள் வரும் நாம் அனைவரும் மரணித்தவர்களாக மூச்சாக்களாக ஆக்கப்படுவோம். கஃன் துணியால், வெள்ளை துணியால் கஃன் செய்யப்பட்டு பச்சை மண்ணில் கொண்டு போய் தன்னந்தனியே வளர்த்தாட்டப்படுவோம். அந்த நேரத்தில் எமக்கு கை கொடுப்பதற்கு எந்த ஒன்றும் இருக்காது. தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கை கொடுக்க மாட்டாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எம்முடைய வாழ்வில் எந்நேரமும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலு எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அத்துணை விடயங்களையும் இயன்ற அளவு எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும் இவைகளை விற்றும் முற்று முழுதாக தவிர்ந்திருக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விற்றும் முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி விலகி நடக்குமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் ஒரு மாத காலமாக அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ்வின் பொருத்தத்தை மாத்திரம் நாடி அல்லாஹுக்காக வேண்டி பகலில் நோன்பு பகல் முழுவதும் பசியாக இருந்து அந்த 29 நாட்களும் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பை பிடித்து நாம் இன்று அந்த நோன்பிற்குரிய பரிசை, அதற்குரிய கூலியை எதிர்பார்த்தவர்களாக இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இந்த நேரத்தில் சில விடயங்களை நினைவுபடுத்துவது அவசியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பெருநாள் என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் புத்தாடை அணிய வேண்டும், அதே போன்று நல்ல சுவையான உணவுகளை உண்ண வேண்டும், அத்தோடு நான் பல ஊர்களை சுற்றி வர வேண்டும், நண்பர்களோடு சேர்ந்து பல களியாட்டங்களில் ஈடுபட வேண்டும். இப்படி இன்னொரு பல விடயங்களை பெருநாள் என்றால் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஆனால் ஒரு மாத காலமாக ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு எம்மிடம் எதிர்பார்த்தது எதை என்றால், நாம் அனைவரும் அந்த இறையச்சத்தை, அல்லாஹுடைய பயத்தை, தக்வாவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நமக்கு அந்த காலத்தை தந்தானே, அந்த காலத்தின் மூலம் நாம் அந்த இறையச்சத்தை அடைந்தோமா என்பதை பார்ப்பதற்கு இன்றைய நாளில் மறந்துவிட்டோம். ஏனென்றால் முஸ்லிம்களாகிய நாங்கள் மரணம் ஒன்று இருக்கின்றது,
அதற்கு பின்னால் நாங்கள் அடக்கம் செய்யப்படுவோம், பின்னர் மீண்டும் எழுப்பாட்டப்படுவோம், அதற்கு பின்னால் அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நம்பி இருக்கின்றோம். என்றாலும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை நாள் இருக்கிறது. அந்த மறுமை நாளில் முதலாவதாக மனிதர்களை விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணையுடைய நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் எப்படி தயார் செய்து கொண்டு செல்கின்றோமோ அப்படித்தான் அங்கு போய் எங்களுக்கு பதில்களை அந்த விசாரணையுடைய நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹுடைய விசாரணை தப்பிக்க முடியும். ஏனென்றால் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் விசாரிக்கப்படுகிறாரோ அவர் நாசமாகிவிட்டார் என்ற கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் கண்ணியமானவர்களை, உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஏதாவது ஒரு பரீட்சை என்றால் அதற்காக வேண்டி எத்தனை டியூஷன் கிளாஸஸ், அதே போன்று எத்தனை செமினார்கள். ஏன்? இறுதி முடிவு நல்ல முடிவாக அனைவரும் பாஸ் பண்ண வேண்டும், அனைவரும் சித்தி அடைய வேண்டும் அந்த பரீட்சையில் என்பதற்காக வேண்டி எத்தனை டியூஷன்கள், எத்தனை கிளாஸஸ் நாங்கள் செய்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களை, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்முடைய வாழ்விலும் எமக்கும் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த பரீட்சையில் நாம் அனைவரும் சித்தி அடைய வேண்டும், யாரும் அந்த பரீட்சையில் தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக வேண்டி முஃமின்களாகிய எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு முக்கியமான, ஒரு பொக்கிஷமான, ஒரு பெருமதியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதுதான் அந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி அந்த ரமதானுடைய காலத்தில் பல அமல்களை நாங்கள் செய்தோம். பல இரவு காலங்களில் நம்முடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதோம். அதே போன்று பகல் காலங்களில் யாரும் பார்க்காத இடத்தில் கூட அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற அந்த தக்குவாவோடு, அந்த இறையச்சத்தோடு யாரும் பகலில் கூட சாப்பிடாமல் குடிக்காமல் அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய மனதுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் இருந்தோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த ரமதான் முடிந்ததற்கு பின்னால் அந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் செய்த அமல்களில் அந்த பரீட்சையில் அந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்த அந்த முயற்சிகளில் எந்த அளவுக்கு நாம் பயனடைந்திருக்கின்றோம். முதலாக நாங்கள் ஒவ்வொரு அமல்களாக பார்ப்போம் என்றால், முதலாவது விடயம்தான் அந்த ரமதானுடைய காலத்தில் 5 நேர தொழுகை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 நேர தொழுகைகளும் நாங்கள் எங்கிருந்த போதிலும் அதானுடைய சத்தம் ஒலித்துவிட்டால் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு ரமதானுடைய காலத்தில் மஸ்ஜிதுக்கு ஓடோடி வந்து அனைத்து அமல்களிலும் கலந்து கொண்டோம். 5 நேர வக்துகளையும் பள்ளியில் பார்த்தால் இடம் இல்லாத அளவுக்கு அனைத்து பள்ளியும் பூர்த்தியாக மக்கள் வெள்ளம் நிறைந்து காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இரா காலங்களில் தொழுகைகளுக்கு கூட நாம் அனைவரும் நம்முடைய எல்லா வேலை வெட்டிகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி பள்ளிக்கு ஓடோடி வந்து கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதோம் அல்லவா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நேற்றைய தினம் மகரிபோடு நாம் பிறை கண்டுவிட்டோம். ஷவ்வால் மாதத்துக்கான பெருநாளுக்கான பிறையை கண்டுவிட்டோம். அந்த பெருநாளுடைய பிறையை கண்டதற்கு பின்னால் என்னுடைய நிலைமை எப்படி இருந்தது? எங்களுடைய நிலைமை எந்த அளவு இருந்தது? கண்ணியமானவர்களே, நேற்றைய தினம் மகரிபுடைய தொழுகையை நாம் இமாம் ஜமாத்துடன் தொழுதோமா? இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதோமா? இல்லை, இன்றைய சுபஹுடைய நிலைமை என்ன? நான் ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி எழுந்தேன். சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி நம்முடைய பள்ளியில் பூரமான நாம் கலந்து கொண்டோம். ஆனால் இன்றைய சுபஹுடைய நிலைமை என்னவாக இருந்தது? யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கையை வைத்து கட்டாயமாக யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று நம்முடைய மஸ்ஜிதின் நிலைமை என்னவென்றால், வெறுமனே 3 அல்லது 4 சஃபுக்கு தான் சுபஹுடைய மக்கள் வந்திருந்தார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரரே, மற்றவர்கள் நோன்பிலே வந்த மற்ற சகோதரர்கள் எங்கே சென்றார்கள்? எமக்கு நாம் நோன்பை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. குன் ரப்பானியன் வலா தக்குன் ரமதானியா, நீ ரமதானை வணங்கக்கூடியவராக இருக்காதே, உன்னுடைய ரப்பை, உன்னுடைய அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இரு என்பதாக ஒரு அரபுடைய வசனம் இருக்கின்றது. அதே போன்று கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ரமதானை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. ரமதான் சீசன் வந்தால் மாத்திரமல்ல எமக்கு அமல், அனைத்து காலங்களிலும், ரமதான் அல்லாத காலங்களிலும் தொழுகையில் நான் முன்சஃபில் நிற்பேன். ஒவ்வொரு வக்துக்கும் நான் தொழுகைக்கு பள்ளிக்கு நான் ஆஜராகுவேன். அதான் சொல்லப்பட்டால் என்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நான் பள்ளிக்கு வருவேன். அப்படி ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு ரமதான் கற்றுத்தந்த பாடம். ரமதானில் வெறுமனை நாங்கள் நோன்பாக இருந்தோம், ரமதான் அமல்களை செய்தோம்,
ரமதான் முடிந்ததற்கு பின்னால் எம்முடைய அமலம் எமக்கும் எம்முடைய மஸ்ஜிதுக்கும் இந்த தொடர்பும் இல்லை, மஸ்ஜிதை விட்டு நாம் தூரமாகி விட்டோம் என்றால் எம்மை போன்று அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? கண்ணியமான அல்லாஹ் நல்லவரே, ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய வருத்தத்தில் கடைசி தருவாயில் இருக்கின்றார்கள். நடந்து கூட பள்ளிக்கு செல்ல முடியாது. அவர்களுக்கு தனியாக நடந்து பள்ளிக்கு செல்வதற்கு முடியாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, சுவர்க்கவாசி நபி, அந்த கட்டத்தில் தொழ தேவையில்லை என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேருடைய புஜத்திலும் கையை தாங்கி பிடித்தவர்களாக நபியவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கால்களும் நிலத்தில் அப்படியே இழுத்து கொண்டு படும்படி பாதையில் கோடு விழும்படி பள்ளிக்கு சென்று தொழுகையை தொழுதார்கள் என்றால் நாம் எங்கு சகோதரர்களே? இந்த நபியை அந்த அளவுக்கு தொழுகைக்காக வேண்டி கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அந்த தொழுகையில் இன்னொரு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நிலைமையை பற்றி சொல்லுங்கள் என்பதா சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நிலைமையில் கடுமையான நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மக்கள் என்ன செய்கிறார்கள், சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து மக்களும் நீங்கள் வருவதற்காக வேண்டி, தொழுகையை நடத்த வருவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேலே பெண்களில் பயில சத்தம் அதிகமாக இருக்குது, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார், அமைதியாக இருங்க. மேலே பெண்களில் பயில சத்தம் அதிகமாக வருது, அமைதியாக இருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தண்ணீர் ஒரு பாத்திரம் கொண்டு வாருங்கள், நான் குளிக்க வேண்டும். தண்ணீர் ஒரு பாத்திரம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரால் குளிக்கிறார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் எழுந்து நிற்கிறார்கள். மயக்கம் வந்து அப்படியே விழுந்து விடுகிறார்கள். மீண்டும் எழுகிறார்கள், கேட்கிறார்கள், மக்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுகை நடத்துவதற்கு வரும் வரைக்கும் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீர் கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கிறார்கள், மயக்கம் வந்து அப்படியே விழுந்து விடுகிறார்கள். மூன்றாவது தடவையும் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுகிறார்கள், தண்ணீர் கேட்கிறார்கள், மயக்கம் வந்து விழுந்துகிறார்கள். இந்த அளவுக்கு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய சக்ராத்துடைய ஹால், மரண தருவாயில் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விடவில்லை என்றால் நாம் எல்லாம் சாதாரணமான மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டிய அமல்கள் செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون فتيلا. ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய தொழுகைகளை பாழாக்கினார்கள், அது மாத்திரமல்ல அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள், அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையை வீணாக்கக்கூடிய மக்கள் அவர்கள் யாரெல்லாம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி, இல்லல்லதீன தாபு வ ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹ், அதாவது பாவ மன்னிப்பு தேடி மீண்டும் ஈமான் கொண்டு தொழுகிறார்களோ அவர்களை நாங்கள் நிச்சயமாக மன்னிப்போம், எந்த ஒரு அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் தௌபா செய்துவிட்டு மன் ஆமன, மீண்டும் ஈமான் கொண்டு யார் தொழுகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்போம் என்பதாக. இந்த ஆயத்திலே விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒருவர் தொழுகையை விட்டார் என்றால் அவர் மீண்டும் கலிமா சொல்லி வர வேண்டும், ஈமான் கொண்டால் என்றால் அதாவது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேகிறார் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால் கண்ணியமானவர்களை, யார் தொழுகையை விடுகிறாரோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு முஸ்லிமுக்கும் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த தொழுகை தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அன்பானவர்களே, கண்ணியமாக பணிவாக மிக அன்பாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், எம்முடைய வாழ்வில் எம்முடைய கபரில் எமக்காக வேண்டி கைதரக்கூடியது எம்முடைய அல்லாஹுடைய பயமும் நாம் செய்யக்கூடிய அமலும் மாத்திரம்தான். அதனால் நாம் இன்றிலிருந்து இந்த ரமதானில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்வோம், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் நான் பள்ளியிலே என்னுடைய தொழுகைகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய தொழுகைகளை நான் தவறவிட மாட்டேன் என்பதாக நாம் ஒவ்வொருவரும்
இந்த ரமதானோடு நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றினோம் என்றால் உண்மையிலேயே நம்முடைய ரமதான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கபூல் செய்யப்பட்ட ஒரு ரமதானாக நிச்சயமாக ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் நமக்கு படித்து தந்த இன்னும் ஒரு முக்கியமான பாடம் தான், நாம் எல்லாம் ரமதானுடைய காலத்தில் அதிகமான தான தர்மங்களை செய்தோம், அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கினோம். அந்த தான தர்மத்துடைய அந்த சதகாவுடைய அமல் ரமதானில் மாத்திரமல்ல, அது ரமதான் அல்லாத ஏனைய காலங்களிலும் எமக்கு முடிந்த அளவு அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் ஈச்சப்பழத்துடைய ஒரு துண்டையாவது சதகா கொடுத்து உங்களுடைய நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று எம்முடைய வீட்டில் ஒரு நாளைக்கல்ல 10 நாளைக்கு தேவையான உணவுகளோ தேவையான பொருட்களோ இருக்கின்றது. எம்முடைய அண்டை வீட்டார், எம்முடைய உறவினர்கள், எம்முடைய சகோதர சகோதரிகள், எம்முடைய ஊர் மஹல்லாவாசிகள் எத்தனை பேர் அந்த நாளில் ஒரு நாளைக்கு கூட சாப்பாடு இல்லாமல், ஒரு நாளைக்கு கூட அந்த நாளை கருத்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் எமக்கு தந்த அந்த சொத்திலிருந்து செல்வங்களிலிருந்து அதிகமாக வாரி வழங்கி அந்த ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதை இந்த ரமதானில் நாங்கள் படித்துக் கொண்டோம். அதனால் கண்ணியமானவர்களே, எம்முடைய சதக்காக்கள், எம்முடைய தான தர்மங்கள் ரமதானில் மாத்திரமல்ல ஏனைய காலங்களிலும் அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதர் மரண தருவாயில் கூட என்னுடைய ஊர் கலட்டப்படும் போது கூட என்ன கேட்பார் என்றால், யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் தா யா அல்லாஹ், நான் உலகிற்கு போய் என்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் உனக்காக வேண்டி தான தர்மம் செய்துவிட்டு வருகிறேன் என்பதாகத்தான் கேட்பான். சதக்கா என்பது ஒரு சாதாரணமான ஒரு அமல் அல்ல, சாதாரணமான ஒரு அமல் அல்ல. நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபாத்துகளையும் அந்த சதக்கா தவிடு பொடியாக்கிவிடும். இந்த சதகாவின் மூலம் எமக்கு வரக்கூடிய எத்தனையோ ஆபத்துகளை அல்லாஹ் இல்லாமலாக்குகிறான். அல்லாஹ் அந்த சதகா இருக்கின்றதே எம்முடைய ரப்புடைய அந்த அல்லாஹுடைய அந்த கோபத்தை தணிக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எம்முடைய சதகாக்களை அதிகமாக கஷ்டமான மக்களுக்கு, இன்னும் எத்தனையோ மக்கள் இருப்பார்கள், அவர்களை பார்த்தால் கண்ணியமானவர்களாக யாரிடத்திலும் கையேந்தாமல் ஒரு வசதியுள்ள மனிதரை போன்று இருப்பார்கள், அவர்களும் யாரிடத்திலும் கேட்க முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களையும் தேடி தேடி முக்கியமாக அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சதக்காக்களை இந்த ரமதானுடைய பாடத்தில் நாம் படித்திருக்கின்றோம். இந்த விடயத்தையும் நம்முடைய வாழ்நாளில் முழுவதுமாக நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடு மிக முக்கியமான ஒரு அமல் தான் கண்ணியமானவர்களை, இந்த பெருநாளுடைய நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாளில் எம்முடைய உறவுகள் இருக்கின்றார்கள், எம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள், நாம் ஒரு குடும்பத்திலோ அல்லது நண்பர்களோ கோபித்து கொண்டிருப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே நாம் உலகத்தில் வாழப்போவது 60-70 வருஷங்கள் தான். அதுக்கு மேலால் யாரும் வாழப்போவதில்லை. ஒரு நாள் வரும், நாம் அனைவரும் மரணித்து விடுவோம். நாம் சம்பாதித்த சொத்துகளையோ செல்வங்களையோ நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அனைத்தையும் இவ்வுலகில் வைத்துவிட்டுத்தான் சொல்வோம். அனைவருக்கும் தெரிந்துவிட யோசித்து பாருங்கள். நான் மரணித்து விட்டால் முதலாவதாக என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றார்களாக இருக்கலாம், என்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னுடைய பெயரையே மாற்றி விடுவார்கள். என்னுடைய பெயரை யாரும் அப்துல்லா என்று சொல்ல மாட்டார்கள். உடனடியாக அடுத்த நிமிடம் எனக்கு சொல்லப்படும் பெயர் ஜனாசா, மையத்துன்னு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்கள், ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அந்த அற்பமான இந்த துனியாவில், இந்த கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த துனியாவில் ஏதோ சும்மா சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி நம்முடைய குடும்ப உறவுகளை, நம்முடைய நண்பர்களை நாம் பகைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் எம்மை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் மரணித்து விட்டால் அடுத்த வினாடி எம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய மஷூரா, மையத்தை எத்தனை மணிக்கு என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போடுவது, யோசித்து பாருங்கள். யாராவது வைத்துக் கொள்வார்களா ஜனாசாவை? யாராவது வைத்துக் கொள்வார்களா? இல்லை, அப்படித்தான் வீட்டிலே ஜனாசாவை தூக்கும் பொழுது அழுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்கள் அனைவரும், உங்களுடைய ஜனாசாவை உங்களுடைய வீட்டிலே நாங்கள் வைத்து விட்டு செல்கிறோம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் திரும்பி சென்றால் என்ன நடக்கும்? இல்லை எடுத்துக்கொண்டு போருங்கள் என்பதால் சொல்வார்கள் அல்லவா? இப்படித்தான் கண்ணியமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் அற்பமான துனியாவில் நாம் ஏமாந்து கொண்டு ஏதோ சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி அனைவரிடம் கடிந்து கொண்டு கோவித்து கொண்டு பேசாமல் இருக்கின்றோமே, எவ்வளவு பெரிய மோசமான பண்பென்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுஃபுலுல் ஜன்னத காத்திஉன், யார் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ, குடும்ப உறவை வெட்டி வாழ்கிறார்களோ, அவர்கள்
சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாளைக்கு மறுமை நாளில் குடும்ப உறவு வந்து அப்படியே அரிசிலே அல்லாஹுடைய அரிசிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் குடும்ப உறவு செல்லும். மன் வசலனி வசலஹுல்லா, யா அல்லாஹ், யார் என்னை சேர்த்து கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களை நீயும் சேர்த்து கொள்வாயாக, யார் என்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை துண்டித்து விடுவாயாக என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து முக்கியமான ஒரு விடயம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்பதாக கேட்டார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது, 5 நேர தொழுகைகளையும் அதனுடைய நேரத்தில் தொழுவது. சும்மா பின்பு கேட்டார், அதற்கு பின்னால் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிர்ருல் வாலிதைன், உம்முடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அதே இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிம அன்ஃபுன் மன் அதரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலைஹிமா ஃபலம் யதுகுலில் ஜன்னா, தன்னுடைய பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ தன்னிடத்தில் பெற்று அவர்களின் மூலம் யார் சுவர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எம்முடைய பெற்றோர் முதலாவதாக, அனைவருக்கும் முன்னால் எம்முடைய தாய் தந்தைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக சரிவர அவருடைய கண் குளிர்ச்சி அடையும் வரை செய்தால்தான் எம்முடைய குழந்தைகள் எம்முடைய கடமைகளை சரியாக செய்வார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு மிகவும் தகுதியுடையவர் யார் என்பதாக கேட்டார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்டார், பின்பு யார் யா ரசூலல்லாஹ்? பின்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாய் என்பதாக. 3வது முறையும் யார் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாய் என்பதாக சொன்னார்கள். 4வது முறை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக வேண்டி எம்முடைய சதகாக்கள் கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய பணத்திலிருந்து கொடுப்பதில்லை, எம்முடைய சதகாக்களிலிருந்து வாரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை யாரிடத்திலும் கையேந்தி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. அவர்களை கண்ணியமாக வாழ வைக்க வேண்டும். கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில் அவர்களை ஆக்கிவிடக்கூடாது. எனவே கண்ணியமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய இன்னொரு ஏனைய உறவுகள் இருக்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாசில் அல்லதி இதா குத்தியத் ரஹ்முஹு வஸலஹா, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தவர் என்பவர், அதாவது அவர் என்னை சேர்ந்து வாழ்ந்தார், அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார், அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு கிஃப்ட்களை கொண்டு வந்தார்கள், அதற்காகவே நான் செய்கிறேன், அவர்கள் செய்ததற்காகவே நான் செய்கிறேன் என்றால் அது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதல்ல. மாறாக அவர் என்னை துண்டித்து வாழ்ந்தார், அவர் என்னை ஒதுக்கி வாழ்ந்தார், என்னை விரட்டினார், ஆனால் நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறேனே, அதுதான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்பதாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனை ஏற்படுத்தாலும் நான் சொர்க்கம் போக வேண்டுமா, எனக்கு சொர்க்கம் வேண்டுமா, இந்த அற்பமான துனியாவில், இந்த அற்பமான உலகத்திலே, இந்த வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி, என்னுடைய கௌரவ பிரச்சனைக்காக வேண்டி, ஏதோ என்னுடைய பதவி பட்டங்களுக்காக வேண்டி நான் அடுத்தவர்களுடன் வெட்டி வாழ்ந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த வரட்டு கௌரவங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தை தூக்கி வைத்துவிட்டு, அது நடந்தது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம் முடிந்த அளவு நம்முடைய குடும்ப உறவுகளோடு சேர்ந்து அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குகளை, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே இதே போன்று இந்த ஈதுடைய காலத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு பாதையில் வருவார்கள், தொழுது முடிந்து போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு பாதையில் செல்வார்கள். ஏனென்றால் வரக்கூடிய பாதையில் ஏழை எளியோர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு தம்முடைய தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாம் மஸ்ஜிதுக்கு வந்தோம், வரக்கூடிய நேரத்தில் ஒரு பாதையில் வந்திருப்போம், போகக்கூடிய நேரத்தில் வேறொரு பாதையை பயன்படுத்தி அந்த சுன்னத்தையும் இன்றைய நாளில் நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த பெருநாளுடைய காலங்களில் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் மற்ற மக்களுக்கு, அந்நியர்களுக்கு, மற்ற மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், தேவையில்லாமல் எங்களுடைய பணங்களை பற்ற வைக்கக்கூடிய வெடில்களை
வேஷங்களை போட்டுக்கொண்டு இது போன்று ஹராமான விடயங்களை செய்வதை விட்டு முற்றாக தவிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நாம் இந்த பெருநாளுடைய காலங்களில் சுற்றுப்பயணங்கள் ட்ரிப்பல் போவோம். அந்த சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எமக்கு எப்படி ஆகியிருக்கிறது என்றால், நாம் ட்ரிப் போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாகனத்தில் மியூசிக்கோடு பாட்டு போட்டால் தான் ட்ரிப், அது இல்லை என்றால் அது ட்ரிப் இல்லை. கண்ணியமானவர்களே, யோசித்து பாருங்கள், அந்த மியூசிக்கோடு அந்த இசையோடு நான் செல்லக்கூடிய வாகனம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ ஒன்றாகி நாம் மரணித்து விட்டால் நாம் ஹராத்தை செய்தவர்களாக மரணித்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோன்று நமக்கு இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் எம் அனைவரையும் அல்லாஹு தாலா சேர்த்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 வலில்லாஹில் ஹம்த். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله العظيم وأطيعوه. أوصيكم وإيا نفسي أولا بتقوى الله، فاتقوا الله فإن التقوى بتنجيكم من النار وتدخلكم الجنة. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. وقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال صلى الله عليه وسلم. بارك الله لي ولكم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر، 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 ولله الحمد. الحمد لله الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى، والصلاة والسلام على رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطيع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وعليكم بالجماعة فإن يد الله على مع الجماعة، ومن شذ في النار. فقد قال الله تعالى في كتابه العزيز إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم حياء علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس لوالده وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم انصر إخواننا المجاهدين المستضعفين في غزة. اللهم افتح للمسلمين في غزة. اللهم انصرهم ولا تنصر عليهم. اللهم زدهم ولا تنقصهم. اللهم إنا نستودعك غزة وأهلها، أرضها وسماءها، رجالها ونساءها، شبابها وأطفالها، وكل شبر في فلسطين. اللهم افتح للمسلمين في غزة. عباد الله،
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأكبر. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم يسر امورنا امور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.